என்னப்பா இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? பூஜை சாமான் எங்கடா? என்னப்பா நீ கீழ பாக்குறதே இல்லையா? அங்க பாரு. எப்படிங்க கல்யாணம் பண்ணுவீங்க இன்னொருத்தரோட வைஃப? ஐஸ் வச்சு எத்தனை குடும்பத்துல செட்ல பாக்குறது. என்னடா அவன் ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. போட்டிட்டு போறது நீ யாரா? அவன் கூட வாடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றான், அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றான். ஊர்ல இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். காமிக்கவா அந்த போட்டோவை? காமிக்கவா உங்களுக்கு? இருக்கா? பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கான் அந்த பொண்ணு. இல்லையா ஆனா இருக்கு. இருக்கா? இருக்கு. அறிவில்ல இப்ப தெரியுதா? மேடம் Hey, who are you man? அவங்க அப்பா சொல்றாரு மேடம் இவனை பத்தி. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இவனை புடிச்சு கொடுத்துருங்க. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. ஒண்ணுமே தமிழ்நாட்டிலே வந்தா மேடம் பயங்கரமான ஆளு இவன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? கேஸ் எடுத்து மூஞ்சி இல்லாம எடுப்பீங்க? அங்க வந்து பேசிட்டு இருக்கதான் எடுத்தேன் மேம் உட்காந்து. அட விடுப்பா. வேற எதுவும் எடுக்கல மேம். சரி. ஆடியோவே இல்லையே? என்னமா? ஆடியோவே இல்லையே? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல மேம். இதுல ஏய் அங்க உட்காருங்க. எந்திரக்காதீங்க. நாங்களும் அவரு பேசும் ஆடியோ சுமாரே உட்கார் இருக்கு மேம். அது இல்ல. அந்த பொம்பளை எடுத்திருக்கீங்களா அது? கண்ணாமூச்சி விளையாட ஒரு கை கொரியுது, அதான் இட்டார் சொன்னோம். சரி, பஸ்ல போறது பொம்பளைங்கள முதுகு எதுக்கு எடுக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பஸ்ல போக முதல்ல எடுக்கணும் மேம். அது எந்த கிடையாது. முதுகு மட்டும் இல்ல, பின்பகுதி இல்ல மேம். எடுத்தீங்க. நான் இவ்வளவு போட்டோ எடுக்க வீடியோ ஆன் பண்ணேன். பக்கத்துல வெறுப்பாப்பாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் கீழே கீழே மட்டும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு கீழே மட்டும் காலுக்கு மேலேயும் தெரிஞ்சிருக்கு. இல்ல மேம். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். பாருங்க நல்லா பாருங்க. காலை இவ்வளவு எடுக்க தான் எடுத்தேன். பஸ்ல போட்டோ இப்படி எடுக்க தான். அத மட்டும் எடுத்திருக்காரு. என்ன மனுஷன்? அதான் போனை பிடிக்கிட்டா மேம். அப்பதான் பிடிக்கிட்டா மேம். மேடம் அப்படியே உட்கார மேடம். வேண்டாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இல்ல மேடம் அவன்கிட்ட தனியா பேச. வேண்டாம். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். அந்த பொண்ணுக்கு போயிருக்கா இவர் அடையாளம் அப்பா என்னத்தமா சொல்றாரு மேடம்? இவர உலகத்துக்கு அடையாளம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதுதான் எங்க இன்னைக்கு நீங்க இப்போ நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அடிச்சிட்டீங்கன்னா இந்த சரியான ஜென்ஸ் டாக்காரனா அட்டாக் மீ பொண்ணுக்கான தண்டனை கிடைச்சிடும். ஆனா இவரால பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள்? இங்க நிக்கிறான கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். போய் செத்துட்டேன்னு சொன்னா மேடம் இவன். ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டேன். சாவும்ல. இவனை ரொம்ப நாளா தேடினுங்கிற மேடம். இவனை ஒரு செல்லுல போட்டோ எடுத்து சுத்தின்னு ஏரி உடைஞ்சா மீன் ஏரியாக்கு வந்துதானே ஆகணும். நான் தான் 2 பொண்டாட்டி வச்சிருக்கேன். 2 புருஷனாவது வச்சுக்கிட்டா வா என்னோட வா. தெரியுமா? வெக்கமா இல்ல? இந்த மாதிரி கார்டு எந்த கிடையாது மேம். தயவு செஞ்சு இல்ல ஏன் வீடியோ எடுத்தீங்க? இந்த மம்மர கார்டு கதையெல்லாம் அடிக்க வேண்டாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. டைம் டேட்டோட எல்லாமே இங்க இருக்கு. சோ அதனால நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லு மாடு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. நம்ம இதை முடிச்சுப்போம். தெரியாம எடுத்துப்பேன் மேம். தெரியாம எடுத்தீங்க. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஐம் வெரி சாரி. ப்ளீஸ் என் லைஃப் ஓட்டுருங்க மேம். தெரியாம எடுத்தீங்க. சின்ன குழந்தை மேடம். நக்கல்யா அவனுக்கு. மேடம் துண்ண சோறு கிடையாது மேடம் இவனுக்கு. போய் பார்த்தா தெரியும் மேடம். துண்ண சோறு கிடையாது இவனுக்கு. கேட்டா இவன் திமிரு 2 லட்சங்கள் தான் பேசுறாரு. பொம்பளை ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லட்சம் நகை ஏமாத்தி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுது. பொம்பளாடி சேர்ந்து சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஆள் பார்த்து பேச பழகி வாங்கி கொடுத்த பணம் தான் மேம். வரல அந்த பொம்பளை இந்த பொண்ணு கல்யாணம் அந்த வரண்டா கைமா பண்ணிடுவாங்க. அந்த 2 8 சவரன் நகை என்ன பண்ணி நீ சொன்ன அவங்ககிட்ட போகும்போது சொன்ன என்கிட்ட தான் என்ன பண்ண போறேன். என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னா. இதுல ஒரு பெரிய விஐபியோட பேரை சொல்லி சுத்திட்டு இருக்காரு அவரு. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்கா?
இதெல்லாம் ஒரு போப்பாடா? யார் பேரை மேடம் சொல்லவா நானே? யார் பேரா? MS விஸ்வநாதன் உங்க என்ன சொந்தக்காரா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். மாமனா? அவங்க தங்கச்சி தாய் மாமனாடா? தாய் மாமனா?